நண்பர்களே, போட்டோஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இண்டி அலையன்ஸ் மக்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய ஊழல மறைக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்கன்னு. அப்புறம் அதனால செய்தி என்னன்னா, முதல் கட்டத்துல வோட்டர்ஸ் இண்டி அலையன்ஸ முழுமையா மறுத்துட்டாங்க. ஏன்னா வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்திய அலையன்ஸ்காரங்க நாட்டை யாரு கையில ஒப்படைப்பாங்கன்னு. ஏதாவது ஒரு முகத்தை காட்டுங்க. இவ்வளவு பெரிய நாட நம்ம யாரு கையில ஒப்படைக்கிறதுன்னு ஏதாவது சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியல. இந்த ஆளுங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா உண்மை இதுதான். தேர்தலுடைய அறிவிப்புக்கு முன்னாடியே காங்கிரஸோட தலைவர்கள் அவங்களுடைய தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதனால சில தலைவர்கள் தொடர்ந்து லோக்சபாவுக்கு ஜெயிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை நீங்க பார்க்கலாம், அவங்க லோக்சபாவோட தேர்தலை விட்டுட்டு ராஜ்யசபா வாயிலா உள்ள போய் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல்ல நிக்க தைரியம் இல்ல. நிலைமை என்னன்னா, இண்டி அலையன்ஸ்காரங்களுக்கு இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு வேட்பாளர்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல இவங்களோட தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இத தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. இந்த நாட்டோட 25% சீட்டுகள் இப்படித்தான் இருக்கு. 25% அங்க இண்டி அலையன்ஸ் மக்கள் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்கன்னா, யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சரி, ஒரு சில சமயம் பேசினாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். 25% லோக்சபா சீட்டுகள் இப்படித்தான் இருக்கு. அதுல யாரு தன்னைத்தானே அலையன்ஸ்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறத பத்தி பேசுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நம்மளால நம்ப முடியுமா? அந்த மாதிரி ஆளுங்களை நம்மளால நம்ப முடியுமா? யாருக்கு அவங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லையோ அவங்கள உங்களால நம்ப முடியுமா என்ன? இந்த நாடு நம்ப முடியுமா? இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கிறவங்க 25% சீட்டுக்காக சண்டை போடுறவங்க, ஒருவேளை இன்னும் அவங்களுக்கு அதிகமா சீட்டு கிடைச்சதுன்னா அவங்க உள்ளேயும் ஒரு புயலை உருவாக்கிடுவாங்க. அப்புறம் இதனால அவங்களுக்கு தேர்தல்ல அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் பாருங்க, காங்கிரஸோடைய இளவரசர் அவருக்கு கூட வயநாடுல பிரச்சனை தெரியுது. இளவரசர் அப்புறம் அவங்களுடைய கூட்டணிகள் 26 ஏப்ரல் அன்னைக்கு வயநாடோடைய தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு ஏப்ரல் 26 வயநாடுல ஓட்டிங் நிறைவடைதோ இவங்க இளவரசருக்கு இன்னொரு பாதுகாப்பான சீட் அறிவிச்சிடுவாங்க. அப்புறம் இவர் வேற எங்கேயாவது போட்டியிட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களோட அலையன்ஸ் கூட்டாளிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நீங்க அவங்களோட கூட்டாளி கேரளாவுடைய முதலமைச்சர் இளவரசரை எப்படி பேசியிருக்காருன்னா, அந்த மாதிரி பாஷையில நான் என்னைக்கும் பேச மாட்டேன். அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, கூட்டாளி அவருடைய நிலைமையை யோசிங்க. இப்ப இவங்க அமேத்தியை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. அமேத்தியை விட்டு போனாங்க. இப்ப நான் சொல்றேன், நம்புங்க.
வயநாட விட்டு கூட போவாங்க. இப்ப காங்கிரஸோட இந்த குடும்பம் கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸோடைய குடும்பம் இந்த தேர்தல்ல காங்கிரசுக்கு ஓட்டு போடாது. ஆமா, அவங்களே காங்கிரசுக்கு போட மாட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்புறம் அவங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க காங்கிரஸ் வேட்பாளரே இல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைய யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த குடும்பத்தை நம்பி காங்கிரஸ் ஓடிக்கிட்டு இருக்கோ, இப்ப அதே குடும்பம் காங்கிரசுக்கு ஓட்டு போட முடியாது. நண்பர்களே, நீங்களே பாருங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இண்டி அலையன்ஸ் எப்படி 25 சீட்டை சண்டை போட்டு வாங்கி அவங்களுக்குள்ளே சண்டை அடிச்சுக்கிறாங்களோ, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க சுத்தமா ஒருத்தர் துணிய ஒருத்தர் கிழிச்சுக்க போறாங்க. அப்புறம் ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிச்சுக்க போறாங்க. அதனால இந்த இண்டி அலையன்ஸ் மக்களுக்கு நான் கேக்குறேன், சொல்லுங்க, ஒரு புத்திசாலி குடிமகன் யாராவது இவங்களுக்காக ஒரு ஓட்டை வீணடிப்பானா? என்னைக்காவது ஓட்டை வீணடிப்பாங்களா? அப்புறம் வாக்காளர்களே, நான் என்ன சொல்றேன்னா, வாங்க வந்து ஆசை தீர என்டிஏவுக்கு ஓட்டு போடுங்க. முழு சக்தியோட ஓட்ட கொடுங்க. என்டிஏவுக்கு ஓட்டு போடுங்க. வளர்ச்சி அடைஞ்ச இந்தியாவுக்கு ஓட்டு போடணும். அப்புறம் அதனாலதான் இன்னைக்கு நாடு முழுக்க சொல்லுது, இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, இன்னொரு தடவை